ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெய்ய காலங்கிறதுனால தாளம்மா நிறைய வந்துன்னு இருக்கு. முதல்ல 2 கண்ணமும் வலிக்கும், அப்புறம் ஜுரம் வர ஆரம்பிக்கும். ஜுரம் வந்துட்டு இந்த கண்ணை 2ம் வீங்கும். ஒரு சிலருக்கு ஒரு சைடு கண்ணை வீங்கும், ஒரு சிலருக்கு 2 சைடும் கண்ணை வீங்கும். அதுக்கு மஞ்சளும் பச்சை மஞ்சள், அது கூட வேப்ப இலை 2யும் நல்லா போட்டு அம்மிக்கு இருந்தால் அம்மியில் அரைங்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டு கல் வச்சுருக்கேன் பாருங்க, நான் இதை வச்சு தான் அரைக்கிறேன். எங்கள் ஆற்றுல சின்ன பையனுக்கு அம்மா தாளம்மா வந்து எடுத்து நேற்று ஸ்கூல் போனால் 2 கண்ணமும் வலிக்குதுன்னா அதோடய நான் அனுப்பிவிட்டேன், வர தெரியல. அப்புறம் டாக்டர்கிட்ட தெரியாமல் போய் காமிக்கலான்னு காமிச்சா டாக்டரே சொல்லிட்டாங்க தாளம்மா இதுக்கு வேப்பலை அரைச்சி போடுங்க, ஊசிலாம் போட வேணான்ட்டு. அதனால் இந்த வேப்பலையும் மஞ்சளும் வச்சு அரைச்சின்னு இருக்கேன். சாப்பிடவே முடியாது குழந்தைங்களுக்கு. ஒரு சிலருக்கு ஒரு சைடு வரும், ஒரு சிலருக்கு 2 சைடும் வரும். என் பெரிய பிள்ளைக்கு 2 சைடும் நல்லா வலி. அவனுக்கு வந்து 1 மாதம் கழிச்சு தான் இவனுக்கு சின்னவனுக்கு இப்போ வந்திருக்கு. இது வெயில்னால தான் மோஸ்ட்லி வருது. குழந்தைங்களாம் வெயில விளையாட விடாதீங்க. இந்த அம்மா தாளம் வந்துட்டுனா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. டெய்லி வேணால் உடம்பு குளிக்க வைக்கலாம். 3 நாள் 5 நாள் கழித்து 5ஆம் நாள் தலை குளிக்க வைக்கலாம். 3 நாளைக்கும் தொடர்ந்து இந்த வேப்பலையும் மஞ்சளும் நல்லா நெய்ஸாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி காலையிலையும் ஈவினிங்கும் 2 வேளைக்கு கன்னத்தில் அப்பி விடுங்க. ஒரு கண்ணனா ஒரு கன்னத்தில் அப்பி விடுங்க, 2 கண்ணனா 2 கன்னத்துலேயும் நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய முகத்தை அலங்கி விட்டுருங்க. ஜுரம் நல்லா அடிக்கும். 2 கண்ணும் வலிக்குதுன்னாவே மோஸ்ட்லி தாளம்மா தான். நீங்கள் டாக்டர்கிட்டலாம் போய் ஊசி போட வேணாம். தொடர்ந்து 3 நாள் 5 நாளைக்கு இதையே போட்டு விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அடங்கிரும். கொஞ்சம் உப்பு தண்ணியும் வாயில் போட்டு கொப்பளிக்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.